ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாசம் நீங்க தரிசனம் போறீங்க அப்படின்னா, திருமலையில எந்தெந்த நாள்ல என்னென்ன ஃபெஸ்டிவல் நடக்க போகுது அப்படின்றதுக்கான பிரஸ் அப்டேட் வந்து டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் மாசத்துல நீங்க தரிசன டிக்கெட் புக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, நீங்க போற நாள்ல என்ன ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு மார்ச் மாசத்துக்கான கீழ் திருப்பதி திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓபன் ஆகுது. அதை பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தொடர்ச்சியா திருமலை திருப்பதி சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். சேனல்ல வர்ற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன ஃபெஸ்டிவல் இருக்கு அப்படின்ற லிஸ்ட்டை பார்த்துடலாம். இன்னைக்கு டிடிடி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரெஸ் அப்டேட்ல மார்ச் மந்த்ல என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இருக்கு அப்படின்றதுக்கான லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மார்ச் 3ஆம் தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் வருஷ த்ரீ நட்சத்திரம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து நடக்குது. அதே போல மார்ச் வந்து 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சிறப்பான வருடாந்திர தெப்போற்சவம் வந்து திருமலையில நடக்குது. அதுக்கு அடுத்ததான் மார்ச் 7ஆம் தேதி குமாரதார தீர்த்தம் முக்கோட்டி விழா நடக்குது. ஸோ நிறைய பேர் இந்த தீர்த்தம் பத்தி கேக்குறீங்க. திருமலையில தீர்த்தங்கள் வந்து ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் வருடாந்திர தீர்த்த முக்கோட்டி அப்படின்னு செய்வாங்க. ஸோ அந்த தீர்த்தத்துல நம்ம போயிட்டு அந்த நாள்ல பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய பூஜையில பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு அந்த தீர்த்தத்துல நம்ம வந்து புனித நீராடிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் அப்படின்றது தான் அதுல ஸ்பெஷலே. ஸோ அதே மாதிரி வர்ற மாசமும் வந்து குமாரதார தீர்த்த முக்கோட்டி விழா வந்து நடக்குது மார்ச் 7ஆம் தேதி. அடுத்ததான் மார்ச் 18ஆம் தேதி வந்து ஸ்ரீ அன்னமாச்சாரியா அவர்களோட நினைவு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 22ஆம் தேதி ஸ்ரீ சோபகிரிட் நம உகாதி ஆஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மார்ச் 30ஆம் தேதியும் ஸ்ரீ ராம நவமி ஆஸ்தானம் வந்து நடக்குது. மார்ச் 31ஆம் தேதி ஸ்ரீ ராம பட்டாபிஷேக ஆஸ்தானம். ஸோ இந்த 3 நாளும் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்பெஷலான பூஜைகள் வந்து அந்த நாட்கள்ல வந்து செய்வாங்க. இந்த நாட்கள்ல எல்லாமே மூலவர் தரிசனம் கண்டிப்பா இருக்கு. டிக்கெட்ஸுமே வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. எல்லா நாளுமே மார்ச்ல எந்த டேட்டுமே வந்து பிளாக் பண்ணல. இந்த டைம் எல்லாமே ஓபன் பண்ணிட்டாங்க. இதுல வந்து 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆனுவல் தெப்போற்சவத்துல அந்த ஆர்ஜித சேவா கேன்சல் பண்ண டிக்கெட் வந்து டிடிடி வந்து ஓபன் பண்ணல. யாராவது ஸ்பெஷலா வந்து குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் போறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வார நாட்கள்ல போங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான டேஸா இருந்தா அப்படின்னா அன்னைக்கு வந்து மேபி இருக்காது. ஆனா இந்த டைம் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டுமே எல்லா நாளுமே கொடுத்துருக்காங்க. அதனால தாராளமா நீங்க தரிசனத்துக்கு வந்து போக முடியும். அடுத்ததா வருடாந்திரம் நடக்கக்கூடிய இந்த தெப்போற்சவம் பத்தியும் டிடிடி ஒரு பிரஸ் அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 நாள் தெப்போற்சவம் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 3ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும். மலையப்ப சுவாமிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரத்துல நமக்கு ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணிக்குள்ள நமக்கு புஷ்கரிணியில வந்து தெப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தடவை 4 தடவை இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து சுத்தி வருவோம். அந்த டைம்ல நம்ம வந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல முதல் நாள் வந்து ஸ்ரீ சீதா லக்ஷ்மண ஆஞ்சநேயர் சமேதரா வந்து அன்னைக்கு அவதாரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது நாள் வந்து ஸ்ரீ ருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண அவதாரமாகவும், லாஸ்ட் 3 நாளும் ஸ்ரீ மலையப்ப சுவாமிகள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அவதாரமா வந்து அருள் கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 5 நாளும் ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ கண்டிப்பா போறவங்க மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. இந்த டிடிடி கேன்சல் பண்ணியிருக்கக்கூடிய அன்னைக்கான எல்லா சேவாவுமே வந்து ஆல்ரெடி ஆன்லைன்லேயே ரிலீஸ் பண்ணல. அது மட்டும் இல்லாம தோமால சேவாவும் அர்ச்சனா சேவாவும் ஏகாந்தமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாட்கள்ல. ஸோ இதுதான் லேட்டஸ்டா அவங்க கொடுத்துருக்க அப்டேட்டா இருக்கு. அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில வந்து உங்களுக்கு 10 மணிக்கு கீழ் திருப்பதி திருமலையோட அக்கமடேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. யாருக்காவது மார்ச் மாசத்துக்கு வேணும்னா முடிஞ்ச வரைக்கும் ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ல நடக்கக்கூடிய சேவா டிக்கெட்டோட அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் ஏதாவது நீங்க சேவாஸ் வந்து புக் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். சுப்ரபாத சேவா கூட நீங்க ஆன்லைன்ல பண்ண முடியும். சேவா அப்படின்னு போயிட்டு கீழே திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில் தான் 2வதா கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணீங்கன்னா மார்ச் மாசத்துல உங்களுக்கு சேவா எல்லாமே ஓப்பன் ஆகும். யாராவது சுப்ரபாத சேவாவுக்கு போக விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இது ஆன்லைன்லயே வந்து புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல கல்யாணோற்சவ சேவா கூட உங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது எல்லாமே மார்ச் மாசத்துக்கு நாளைக்கு மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ரூம்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் கீழ் திருப்பதியில புக் பண்ணிட்டு இல்லைன்னா நீங்க ஃபர்ஸ்ட் திருமலையில புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் ஆகும். திருமலையில முடிச்சுட்டு வேணா நீங்க திருப்பதியில ட்ரை பண்ணுங்க. மொபைல் நம்பர் மட்டும் இருந்தா போதும்.
அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செக்இன் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன டைம் ரீச் ஆகி ஸ்கேன் பண்ணுவீங்க அப்படின்றத பார்த்துட்டு செக்இன் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஒரு நிமிஷம் லேட் ஆகி போனா கூட ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிரும். ஒரு சிலர் வந்து மத்தியான ஸ்லாட் செலக்ட் பண்ணிட்டு ஈவினிங் இல்லைன்னா நைட்டு போனா கொடுப்பாங்களான்னு சொல்லி எல்லாம் கேக்குறீங்க. அந்த மாதிரி இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டம் பேஸ் பண்ணி இருக்கனால நீங்க லேட் ஆகி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். அதனால திருமலை அக்கமடேஷன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் டைம் கரெக்டா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. திருமலா ரூம் உங்களுக்கு வந்து ₹100 ரூமுக்கு ₹500 நீங்க டெபாசிட் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். கீழ் திருப்பதியில வந்து ஒவ்வொரு இடங்களுக்கு நமக்கு ஒவ்வொரு ரெண்டல் வந்து இருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீனிவாசத்துல நீங்க வந்து 2 பெட்ஸ் அட்டாச் டாய்லெட்டோட நார்மல் பேசிக் ரூம் வந்து நீங்க புக் பண்ண போறீங்கன்னா ₹204 வரும். உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து ஆட் பண்ணுவாங்க. அதையும் நீங்க செக் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சீனிவாசம்ல ஏசி ரூம்ஸ் வந்து ₹402. ஏசி ரூம் வித் 2 பெட் வந்து ₹608 உங்களுக்கு ரூம் வந்து இருக்கு. அது அடுத்ததா மாதவம்ல வந்து ₹804 ₹1000 ரூம். அதே மாதிரி தொலப்பா கார்டன்ஸ் எடுத்து வரீங்கன்னா ₹108 இருக்கும். இது கூட ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். அடுத்தது தொலப்பா கார்டன்ல ஏசி ரூம்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதுல வந்து ₹304 சொல்லியிருக்காங்க. விஷ்ணு நிவாசத்துல இந்த ₹500 ரூம் அப்படின்றது ஒரு 3 ரூம், சில டைம் 5 ரூம் தான் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ரூம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நான் 2-3 டைம் ட்ரை பண்ணி புக் பண்ண முடியல. இதுவே நீங்க வந்து ஏசி ரூம் ₹804 இருக்கு பாத்தீங்களா? ஸோ இது வந்து டோட்டலா ₹900 வந்து வரும். இந்த ரூம் வேணும்னா நீங்க வந்து புக் பண்ணுங்க. ரூம் வந்து நல்லா இருக்கும். நிறைய பேர் ஸ்டே பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ₹1340 ரூம். ஸோ இதுதான் வந்து ஆன்லைன்ல ரூம் ஓபன் ஆகக்கூடியதோட பிரைஸ் கீழ் திருப்பதியில. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா விஷ்ணு நிவாசம். ஸோ இது வந்து ₹804 ரூம். உங்களுக்கு வந்து எஸ்டிஎஸ்டி வந்து ₹48, சிஜிஎஸ்டி வந்து ₹48. இது ரெண்டுமே ஜிஎஸ்டி தான். இது ஆட் ஆகி ₹900 வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு ரூமுக்குமே உங்களுக்கு வந்து பேஸ் ஃபேர் வந்து தனியா இருக்கும் ரூமோட ஃபேர். அது இல்லாம இந்த அமௌண்ட் வந்து ஆட் பண்ணி தான் டோட்டல் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை டபுளா நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க என்ன ரூம் புக் பண்ண போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து பே பண்ணணும். இந்த செக்இன் ஸ்லாட் கீழ் திருப்பதியிலே அதே மாதிரி தான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிட் நைட் 12 மணி சொல்றோம் இல்லையா? ஸோ 12 மணிலேருந்து காலையில 5:59 வரைக்கும் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லாட். செகண்ட் காலையில 6 மணிலேருந்து மத்தியானம் 11:59 வரைக்கும். அடுத்தது மத்தியானம் 12 மணிலேருந்து ஈவினிங் வந்து 6 மணிக்கு 1 நிமிஷம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 6 மணிலேருந்து நைட்டு திரும்ப நைட்டு 12 மணிக்கு 1 நிமிஷம் கம்மி. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன டைம் ரீச் ஆகுவீங்க அப்படின்றத பொறுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டு வந்து செக்இன் பண்ணணும். சப்போஸ் லேட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.